ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான மட்டும் இல்லை ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு இதுக்கு 125 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா நல்லா இருக்கும். ஓவர் நைட் ஊறினாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செய்யும் போது காலையிலேயே எந்திரிச்சு ஊற வச்சிட்டோம்னா ஈவினிங் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. வேர்க்கடலை நல்லா ஊறிடுச்சு. இதை இன்னும் குக்கரில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்தால் சரியாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மசாலா கரிஞ்சிரும். இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தான். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட பொடியாக நறுக்கிற வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ட்ராப்ஸ் போல் போதும். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பர் ரெசிபி. நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸை கூட போட்டு கொடுக்கலாம். நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸு போட்டு கொடுக்கும்போது நைட்டை ஊற வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பச்சை வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 மணி நேரம் போல் ஊறலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. பச்சை வேர்க்கடையில் அதிக அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இனிமேல் இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு நம்ம பீச்சுக்கு போகணுங்கிறது அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம வீட்டையே செஞ்சிடலாம். இதனால் கலந்து விட்டாச்சு, அவ்வளோதான். நம்ம ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேர்க்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.